ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் மண்டே அன்னைக்கு எடுத்தது. தம்பி வந்து கீழே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து அவனை கீழே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். 2 பேரும் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி வந்து இந்த வண்டியை வந்து படுத்திகிட்டு இருக்கான். எனி டைம் கீழே போனாலே போதும் இந்த வண்டி வேணும், இல்லை கீழே போகிறதுக்காகவே இந்த வண்டி எடுத்து வச்சுட்டு கீழே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்ருப்பான். அப்படியே அவனே கொஞ்சம் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த திண்ணீர் பத்திரியெல்லாம் செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நாங்கள் வச்சது கிடையாது, வேணும்னா லைட்டாக பறிச்சுப்போம், அவ்வளோதான், ரொம்பலாம் பறிக்க மாட்டோம். டிமார்ட் போயிட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா டிமார்ட் பில் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு வந்து பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். எனக்கு சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே தீர்ந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வாங்கிட்டு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சாமி ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ், பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க போனது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தான். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரக்கு சுண்டல் எல்லாமே ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. சரி அதெல்லாமே வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். பட் நான் போய் வாங்கினது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா பாதி தான். பட் வேண்டாங்கிற ஐட்டம்ஸ் தான் பயங்கரமாக வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் இதுக்கு தான் உன்னை டிமார்ட் பக்கமே கூட்டிகிட்டு போகிறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டாத திங்ஸஸ் எல்லாம் நிறையா வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்டும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இந்த பிஸ்கட்லாம் நான் வாங்க கிடையாது, எல்லாமே ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. எனக்கு இந்த டப்பா, பவுல் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் வாங்கியிருந்தேன். எனக்கு குட்டி குட்டி டப்பாலாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேண்டாங்க திங்ஸும் இருக்கும். அப்புறம் பாப்பாவுக்கு நூடுல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பேக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த பிளேட்லாம் வாங்குற ஐடியாவே இல்லை. நான் போய் சும்மா பார்த்ததுக்கு என்ன வாங்க போகிறேன், இதை ஏற்கனவே வீட்டில் இருக்கல அப்படின்னாங்க. அதுக்காகவே நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அதெல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு அப்புறம் சுண்டல் லூஸில் இருக்கிறது லூஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேக்கெட்டில் இருக்கிறதுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த மிக்சர் பேக்கெட் வந்து டிமார்ட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி அதுவுமே இந்த டைம் தான் ட்ரை பண்ணேன், அதுவுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டேன். சரி பாட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பாட்டில் தான் எடுப்பேன். சரி இந்த டைம் பேக்கெட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லாம் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அந்த எல்லா திங்ஸுமே வந்து ஏதோ சண்டேவே வீட்டுக்கு கொண்டு நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே அந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன என்னோட ஹேர் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் இந்த ஹேர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு, எனக்கு ஒரு பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். உண்மையுமே இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட் பேண்ட் தான், பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எது வாங்கினாலுமே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுருவேன், ரெடிமேடில் எது வாங்கினாலுமே. ஏன்னா இந்த பேண்ட்டுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போனால் நான் 2-3 பேண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனாலேயே நான் வந்து இந்த டப்பா வந்து எடுத்துட்டேன். இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தது. இதோட பில் எவ்வளோவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே பில் வந்து பார்த்திங்கன்னா 6500 சம்திங் பில் வந்து வந்துருச்சு. ஏன்னா என்ன வாங்கணுங்கிறது கடைசி வரைக்கும் தெரில. எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் தான் நிறையா வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். சரி ஓகே அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் எல்லாமே டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். கையோட பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சுண்டலுமே ஊற வச்சுட்டேன். ஒயிட் சுண்டல் வந்து ஒரே ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி அதை மட்டும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அளவாக அதை மட்டும் ஊற வச்சுட்டு மற்ற எல்லாமே அப்படியே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் வீட்டில் வச்சு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது, அந்த வீடியோவை எடிட் கூட பண்ண முடியாதுங்க நிலைமை தான் எனக்கு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ணுவான், வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பான் எப்போவுமே. நான் அவனை வந்து என்ன சொல்லி திட்டினாலும் போக மாட்டேன், அடித்தா நம்மளை திருப்பி அடிப்பான், மிரட்டினா நம்மளை திருப்பி மிரட்டுவான், ஏ அம்மா அப்படிங்கிறான். சரி அவனை வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் டிவி போட்டுவிட்டு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்பப்போ விட்டுருவேன், இல்லை கொஞ்சம் நேரம் கீழே கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம். சரி இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அவங்கள கீழே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சுண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொட்டி வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். எதுக்குன்னு பார்த்தா அவனை வந்து கீழே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே முடிஞ்சிருச்சு. சரி அதையுமே கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொட்டி வச்சுட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ செஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே மறந்துடுவோம், என்ன பண்ணணும் என்னென்ன இருக்குங்கிறதையே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் அதுதான் நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகம் எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த டிமார்ட்லேருந்து. ஏன்னா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இருந்திருக்கு. ஒரு பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது இருக்கிறதே தெரியாமல் எல்லாத்தையும் திருப்பி வாங்கி வந்து பாதி எல்லாத்தையுமே கொட்டி வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் அதையும் காமிச்சிருக்கேன், வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வடகம் கொஞ்சம் சேமியா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். சேமியாவுமே வந்து இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பெரிய பேக்கெட் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருந்துச்சு, ரொம்ப பெரிய டப்பா. சரி ஓகே இதில் வடகம் எல்லாம் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொட்டி வச்சுட்டு இருந்தேன். இந்த பிரியாணி டப்பாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வடகம் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். அந்த நல்லா பட்டையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வடகத்து பேர் எனக்கு தெரியாது, நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன். அந்த வடகம் இங்கே கிடச்சிச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொட்டி வச்சுட்டு அந்த டப்பாலாம் பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சாச்சு. ஏன்னா பேக்கெட்டோடு இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பக்கம் வச்சுருப்பேன், கடைசியில் அது நம்ம வந்து மறந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. அப்படியே கையோடு இந்த கவர்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிட்டேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்து எடுத்து போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எல்லா வேலையும் ஒரே டைமில் முடிச்சிடணும். விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப சோம்பேறி ஆயிடுவேன். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வேணுங்கிறத கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பக்கெட் தாங்க இருக்கிற எல்லா மளிகை ஜாமானும் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஃபுல்லாக இதில் தான் வச்சுருப்பேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின ஐட்டம்ஸும் கொண்டு போய் அதில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இன்னும் இதுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்போ மூய்ப்போம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கட்டி வெல்லம் பஜ்ஜி மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது, செய்கிறதே இல்லை. சரி எப்போயாவது ஒரு நாள் செய்வோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாயாசத்துக்கு வாங்கின சேமியா அப்புறம் ஜவாது ஏதோ வாங்கி வச்சுருந்தாங்க, என் ஹஸ்பண்டும் வாங்கி வைப்பாங்க, அவங்களும் சமைப்பாங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் வந்து அவங்களே வாங்கிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கடைசி லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். இட்லி பொடியெல்லாம் நாங்கள் வந்து பல்காகவே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா இட்லி பொடி இல்லாமல் இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறனால இந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் வாங்கி அப்போ செஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கவர் வந்து சீல் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொட்டாது, அந்த பேக்கெட் கம்மிதாலுமே எதுவுமே ஆகாது அப்படிங்கிறனால அதில் போட்டு வச்சுருவேன். இது ஃபுல்லாக கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து சைடில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்போ போல டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். சரி சில ஐட்டம்ஸ்லாம் அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டான். நான் என்ன பண்ணணும் எனக்கு பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான், அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே ரீஃபில் பண்ணிட்டேன். இப்போ வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து மேலே வச்சிடலாம், அப்போ தான் செய்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி வந்து அம்மா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அடுத்த பக்கெட்டை தூக்கிட்டு போய் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணுறேன். நான் தான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன், இல்லை ஏமாந்தீங்க அப்படின்னா பக்கெட்டை தூக்கிட்டு போயிடுவான் விளையாடுறதுக்கு. எப்படா எதிராக கிடைக்கும் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் பார்த்துட்டே இருப்பாங்க. பாருங்கள் அங்கே ஏதாவது கிடைக்குதா நமக்கு தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பை எல்லாமே நான் அங்கே தான் மாட்டி வச்சுருப்பேன். கூடை கட்டப்பை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொண்டு போகிற லஞ்ச் பேக் பெரிய பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே தான் வந்து மாட்டி வச்சுருப்பேன். கீழே ஃபுல்லாக வெங்காயம் கொட்டி வச்சுருப்பேன். அதனால் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்காது. நைட் டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்தோம் டிமார்ட்லேருந்து. சரி அதனால் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுட்டு ஒரு சைடு வந்து பன்னீர் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வைப்போம் போல் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்தி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பூரியாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் போட்டு நல்லா அமுத்தி பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெசிபியில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தனால ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீடியோ கவர் பண்ணல, லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டேன். ரொம்பவே சிம்பிளாக எப்போவுமே செய்கிற மாதிரி தான் நான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தனால அப்படியே சரி காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து காஃபி போட்டாச்சு.
ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வரட்டும் நம்ம காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்ததும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவேன். வேண்டாம் அப்படின்னாங்கன்னா விட்டுருவேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருந்துச்சு, சரி வாத்தாங்க அதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கூட்டிகிட்டு போய் அதை தான் எழுத வச்சுட்டு இருந்தேன். அவளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல எழுதுவா, இல்லைன்னா நம்ம கை பிடிச்சோம் அப்படின்னா எழுதிப்பா. அப்புறம் கலர் அடிக்கிறது எழுதுறது அப்படின்னா அவளே வந்து பார்த்துப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் அடிக்கிறது ஒரு ஒர்க் ஷீட் தான் கொடுத்துருந்தாங்க, 2 பேஜ் பக்கமாக கொடுத்து எழுத சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதெல்லாம் சொன்னால் அவள் வந்து அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தா. ஃபஸ்ட் நான் என்னக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட சொன்னேன். பட் இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ தான் நம்ம சின்ன வயசில் ஹோம்ஒர்க் இந்த மாதிரிலாம் எழுதுன மாதிரி ஒரு ஞாபகம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்க வந்து எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சைடில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கை சுப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பார். டிவி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்காவோட புக்கெல்லாம் வந்து கிழிச்சிருவார். அதனால் நீ டிவியே பாடுற ராசா, நான் அக்கா ஹோம்ஒர்க் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவளும் எழுதிட்டு இருந்தா. பாதி நான் சொல்லி கொடுக்கணும், பாதி எழுது அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா வந்தால் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கொண்டான். அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி எழுதிட்டு இருந்தா. ஏன்னா இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரம் இவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து எழுதுற வைக்கிறதுக்குள்ள. நம்ம கை பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுதிடுவா. நம்ம கை பிடிக்கல அப்படின்னா அவளாக எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாள். ரொம்ப ஸ்லோவாக தான் எழுதிட்டு இருக்கா. அவங்க மேமும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வீட்டில் எழுதி பழக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு விடுறதே இல்லை. என்ன தான் நம்ம சொன்னாலும் அவன் வந்து கேட்குறதில்ல. யாழிசைன்னு சொல்லி பக்கத்துக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடாக எழுதுவா, இல்லைன்னா எழுதவே மாட்டா. அப்போ நீ எழுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ கொஞ்சம் சூடாக ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி வடையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதுவுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் டியூஸ்டே அப்படிங்கனால கண்டிப்பாக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை, உளுந்து வடை, உருளைக்கிழங்கு போண்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நம்மளும் அதையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சூடாக வாங்கிட்டு வந்ததுவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒரு ஐட்டம் செஞ்சோம் அப்படின்னா அதுவே நிறைய சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து செட் ஆகாது. அதனால் எல்லா ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்ருந்தோம். அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக பன்னீரை போட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் குட்டீஸ் வந்து மெயினாக கிரேவி வச்சு பெருசாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் சப்பாத்தி இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து சைடில் வந்து போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து தூங்குறதில்லை. நைட் வந்து சீக்கிரமாகவே தூங்கணும் அப்படிங்கிறனால சைடில் வெறும் சப்பாத்தியாவது போட்டு கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஏன்னா இந்த தூங்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் அவங்களோட குட்டீஸோட மூடு பொறுத்து தான். ஒன்றா அப்பா வரணும்னா அப்பா, அம்மா வேணும்னா அம்மா தான் வந்து தூங்க வைக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆனாலும் அவங்க 2 பேருமே தூங்க மாட்டாங்க. அம்மா வேணும் அப்பா வேணும்ட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு கொடுத்து ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த அன்னைக்கு தூங்க வச்சுருந்தாங்க குட்டீஸ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய வேண்டாத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்கி ரொம்ப நாள் ஆனது, செய்யறதுக்கு டைம் இல்லாமல் வேஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து லேட் நைட்டில் வந்தாங்க. லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி அதெல்லாமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்குள்ளே இறங்கியாச்சு. ஊர்லேருந்து கொண்டு வந்து முருங்காயும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க, அதுவுமே கொஞ்சம் இருந்துச்சு. அதான் நல்லாயிருக்கு, அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தேன். வேஸ்ட்டானது மட்டும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மட்டும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் ஏதாவது அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்தப்போ சுத்தமாக தயிர் இல்லை அப்படின்னு சொல்லி பேக்கெட் தயிர் தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இந்த பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு நல்லது மட்டும் வச்சுக்கலாம், வேணுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பெருசாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் காய்கறியே இருக்காது. ஒரு 2-3 காய், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, மல்லித்தலை, இதெல்லாம் இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கீழே கொண்டு வந்தாங்கன்னா போய் வாங்கிப்போம். அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. நல்லா இருக்கிறது மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மாவாட்டுறதுக்காக அரிசி வந்து ஊற வச்சிட்டு இருந்தேன். இட்லி அரிசி மட்டும் போட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சிட்டேன். இந்த ராகி கம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் சேர்த்திக்கிறதே இல்லை.
எனக்கு வந்து ஊற வைக்கிறப்ப நான் மறந்துடுவேன். அதனால் இட்லி அரிசி மட்டும் போட்டு ஊற வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் வரைக்கும் நினச்சிட்டு இருப்பேன் ராகி கம்பெல்லாம் போட்டு மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நைட்டு வந்து ஊற வைக்கிறப்ப மறந்துடுவேன். எப்போவுமே இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ண ஹேர் ஆயில் தான் நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே இல்லைங்க, வெறும் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் கருகாப்பில் தலை இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு அந்த இதை வந்து அப்படியே கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வந்து நான் ஒரு மிளகு போட்டுருவேன். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுருவேன். ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா குளிர்ச்சி, வெந்தயம் எல்லாம் சேர்க்குறப்போ ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால நான் வந்து மிளகு வந்து சேர்த்துருவேன். சேர்த்து போட்டு காய்ச்சி வச்சுருவேன். இந்த எண்ணெய் தான் வந்து நான் எனக்கு மெயினாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். குட்டீஸ்க்கு அப்பப்போ தேய்ச்சி விடுவேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நார்மல் எண்ணெயை தேய்ச்சி விட்டுருவேன். எனக்கு எப்போவுமே இந்த எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னாலும் ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கடையில் வந்து ஒரு 500 ml 1900 கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே முடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டாது. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு ஒன்று அடுத்த நாள் மார்னிங் இல்லை ஈவினிங்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பெருசாக ஹேர் ஃபால் வந்து ஆகிறதில்ல. அப்படியே எண்ணெயும் வச்சுட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.